2005 ஜீவாவோட தேர்ட் படமா அமீரோட டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது ராம். ராம் படம் ஜீவாக்கு ஒரு ட்ரீம் பிரேக்கா அமையுது. அந்த படத்தோட ரேசி ஸ்கிரீன் பிளேவும் அமீரோட டிரெக்ஷனும் ஜீவாவோட பிரில்லியண்டான ஆக்டிங்கும் ஜீவாக்கு தமிழ் சினிமால ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரியை கொடுக்குது. மனநிலை சரியில்லாத ஒரு பையனா ஜீவா கொடுத்திருந்த ஆக்டிங் அவரோட ஆக்டிங் திறமையை காட்டுச்சு. ஒரு ஆக்டர் சினிமாக்குள்ள வரும்போது அவர் என்னெல்லாம் நேம் வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்திருப்பாரோ அந்த நேம் எல்லாமே இந்த படம் ஜீவாக்கு வாங்கி கொடுக்குது. என்னதான் கிரிட்டிக்ஸ் கிட்ட இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரா தான் கலெக்ட் பண்ணுது. இந்த விஷயத்த ஜீவாவே பல இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல அம்மாவோட சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பா நல்லா போகும்னு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. பட் அதை விட படத்துல வைலண்டான சீன்ஸ் நிறைய இருந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்காமலே போயிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தோட கமர்ஷியல் சக்சஸ் ஆகாம போச்சுன்னு ஜீவாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பட் இப்பவும் இந்த படத்தை கேடிவில போட்டாங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. 2006 சிப்ரஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ராம் படத்தை ஸ்கிரீன் பண்றாங்க. ஜீவாக்கு ராம் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர்னு அவார்டும் கிடைக்குது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிப்ரஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்டு வாங்கின ஒரே இந்தியன் ஜீவா தான். அதே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல யுவன் சங்கர் ராஜாக்கும் பெஸ்ட் மியூசிக்கு அவார்டு கிடைக்குது.